الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்வு என்பது மகிழ்ச்சியும் சில நேரங்களிலே துன்பமும் கலந்தது. ஆனாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எல்லா நிலைகளிலும் அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்க விரும்புது. கவலையை மார்க்க விரும்புறதில்லை. குர்ஆன்ல அல்லாஹும் சொல்வான், லா தஹ்ஸனு, கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். ஹம் ஹஸன் சொன்னால் கடந்த காலத்தில் இழந்து விட்டதை நடந்து விட்டதை எண்ணி கவலைப்படுறதும் கூடாது. வருங்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்று கவலைப்படுதலும் கிடையாது. ரெண்டு வகையான கவலைகளை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவாங்க. கவலைப்பட வேண்டாம் என்று தான் மார்க்கம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு குகையில் இருந்தபோது எதிரிகள் சுற்றி வளைத்து நிற்கிறார்களே என்று ஹஜ்ரத் அபூபக்கர் கவலைப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? லா தஹ்ஸன், அபூபக்கரே கவலைப்படாதீர், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள் போனதும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், வகாலு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எந்த ரப்பு எங்களை விட்டும் கவலையை நீக்கினானோ அந்த ரப்புக்கே புகழ் அனைத்தும். அப்போ சொர்க்கத்தில் உள்ள பெரிய முதல் நியாமத்து என்னன்னா கவலை இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். இப்படி குர்ஆன்ல ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலை இருக்கக்கூடாது. மார்க்கம் சில காரியங்களின் போது மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லுது, சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது மார்க்கத்தினுடைய விருப்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்துட்டாங்க. மக்கால இருக்கும்போது முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிருந்தாங்க. அப்படி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனவர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை மகன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர் ஜாஃபர். அவர் தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரியே தான் இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க ஜாஃபர் இப்னு அபி தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனா வந்துட்டாலும் இந்த அபிசீனியாவில் இருந்தவங்கெல்லாம் அவ்வளோ எளிதில் மதீனா அவங்க வர முடியல, அங்கேயே தான் இருந்தாங்க. அவங்களாம் எப்போ வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தம், யூதர்களுடனான யுத்தம், அந்த யுத்த வெற்றியில் முடியுது முஸ்லிம்களுக்கு. அந்த வெற்றியினுடைய சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த அபிசீனியாவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் உட்பட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபரை பார்த்ததுமே சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க? துள்ளி குதித்து வெளிப்படுத்தினாங்க. சொன்னாங்க, எனக்கு இப்போதைய மகிழ்ச்சிக்கு காரணம் ஹைபர் வெற்றியா அல்லது ஜாஃபரின் வருகையான்னு தெரியலன்னு சொன்னாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் இந்த ஹைபருடைய வெற்றியா? அது அரபி வார்த்தையே அழகான வார்த்தை. எனக்கு தெரியல, பி ஐயிஹிமா அஃப்ரஹ், நான் எதனால சந்தோஷத்தில் இருக்கிறேன், பி ஃபத்ஹி ஹைபர் அம் பி குதூமி ஜாஃபர், ஹைபர் வெற்றியினாலா அல்லது ஜாஃபருடைய வருகையினாலா? அப்போ உறவினர்களை நீண்ட காலம் கழித்து பார்க்குறாங்க. மக்கால இருக்கும்போது அவர் போனது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த நீண்ட கால சந்தோஷத்திற்கு பிறகு ஒருவரை பார்க்கிற போது அப்போ சந்தோஷத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, அவர் தந்தையை போலவே இஸ்லாத்தின் கடும் விரோதியாக இருந்தவர் தான். பெருமானாருடைய ஒரு மகள் அவர் நிக்கா செஞ்சிருந்தார், தலாக் சொல்லிட்டார். அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள்ட்ட முன்னாலே சொல்லிட்டாங்க, இக்ரிமா இஸ்லாத்துக்கு வர்ற, அவர் முன்னால யாரும் அவருடைய தந்தையை பற்றி எதுவும் பேசிடாதீங்க, அதெல்லாம் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு சொல்லி வச்சுட்டான். இக்ரிமா சபைக்கு வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று அவரை வரவேற்று சந்தோஷப்பட்டாங்க.
அவர் இஸ்லாத்தை ஏற்றது. ஆக இப்படி சந்தோஷப்பட வேண்டிய நேரங்களில் மார்க்கம் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லுது. தபூக் போருக்கு செல்லாம ஒரு 3 சஹாபாக்கள் அவங்க செல்லாம விட்டுட்டாங்க, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள்ட்ட எல்லாரையும் 50 நாள் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். 50 நாட்களுக்கு பிறகு அந்த 3 தோழர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கி குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான். அந்த தோழர்களுக்கான மன்னிப்பு குறித்த வசனம் இறக்கப்பட்ட போது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். பெருமானார் சொன்ன வார்த்தை அப்ஷிர் பிஹைரி யௌமின் மர்ரத் அலைக முன்து வலதத்க உம்முக. எப்படி வாழ்த்து சொல்றாங்க? கஅப் இப்னு மாலிக் அவர்களிடத்துல, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்த நாள் முதல் இப்படி ஒரு மகிழ்ச்சியான நாள் உனக்கு இல்லை. அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான். ஏன்னா உலகத்திலேயே பாவத்தை மன்னிச்சுட்டான்னு அறிவிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில இதுதான் மகிழ்ச்சியான நாள், நாங்களும் உன்னுடைய மகிழ்ச்சியில பங்கெடுக்கிறோம். அன்றைய தினத்துல சஹாபாக்கள் எல்லாரும் ஈதுடைய தினத்தை போல அவருடைய வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க. அப்ப ஒரு முஸ்லிமுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டா எல்லாரும் சந்தோஷப்படணும். மார்க்கம் சந்தோஷமான தருணங்களை சந்தோஷமா அனுபவிக்கணும்னு சொல்லுது. நல்ல கனவு கண்டா செய்ய வேண்டிய முதல் ஒழுக்கம் என்ன தெரியுமா? சந்தோஷப்படணும். முதல்ல நல்ல கனவு, மாஷா அல்லாஹ், காலையில எழுந்ததும் சந்தோஷத்தை நம்முடைய முகத்துல நம்முடைய உற்சாகத்துல காட்டணும். அப்ப நல்ல கனவு கண்டா சந்தோஷப்படுங்கன்னு சொன்னான். மழை பெஞ்சா சுன்னத்தே மழை வருகிறதுன்னு சந்தோஷப்படணும், கவலைப்படக்கூடாது. மழை அல்லாஹ்வுடைய நேரடி அருள், சந்தோஷப்படுங்கன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூர் பயணங்கள் போய்விட்டு திரும்பினால் மதீனாவுடைய கட்டடங்கள் தெரிந்ததும் சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொரு மனிதனுமே பயணங்கள் முடிந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பும் போது தன்னுடைய ஊருடைய கட்டடங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவது ஒரு சுன்னத். அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் பிறந்த ஊர், என் பெற்றோர்கள் இருக்கிற ஊர், என் மனைவி மக்களுடைய ஊர், என்னுடைய சொந்த பந்தங்களுடைய ஊர், என்னுடைய நண்பர்கள் இருக்கிற ஊர். எனவே என்னுடைய ஊரை பார்த்து மகிழ்ச்சி அடைவது ஒரு சுன்னத்து. இந்த மார்க்கம் எவ்வளோ அழகான மார்க்கம் பாருங்க, எவ்வளோ அழகான மார்க்கம். நம்முடைய சொந்த ஊரை பார்க்கும்போது நீங்கள் மக்கா மதீனாவை பார்க்கும்போது சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷப்படணும். ஏன்னா என்னுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறேன். இப்படி மார்க்கம் மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்திலையுமே சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுது. அந்த வகையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈதுடைய நாட்கள் மகிழ்ச்சியான நாட்கள். நோன்பு பெருநாள் இருக்கிறதே அதை பற்றி சொல்லுவாங்க. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி, ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. இந்த ஹதீஸுக்கு 2 அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த ஃபித்ரி, ஃபித்ர் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஃபித்ருன்னு சொல்லலாம். ஃபித்ர் அப்படிங்கிறதுக்கு ரமலான் மாதம் முடிந்து மொத்தமாக நோன்பு முடிக்கிறோமே அதுக்கும் ஃபித்ருன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த பெருநாளைக்கு பேரு ஈதுல் ஃபித்ர். அப்ப சொன்னாங்க நோன்பு முடிகிற போது ஈதுடைய நாளின் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. மற்றொரு மகிழ்ச்சி இந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. அப்ப ஈதுடைய நாளில் துக்க செய்திகளை பரிமாறக்கூடாது. ஈதுடைய நாட்களில் கவலையான செய்திகளை பேசக்கூடாது. எல்லாத்தையும் மறந்துடணும். இந்த ஒரு நாள் எல்லாம் மார்க்கமே அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், இன்றைக்கு சந்தோஷமாக தான் இருக்கணும் இந்த நாளில். அதனால தான் மார்க்கம் இன்னைக்கு என்ன செய்யல, நஃபிலான வணக்கங்களை கூட மார்க்கம் விரும்பல. இன்னைக்கு இஷ்ராக்கு கிடையாது, இன்னைக்கு துஹா இல்லை, ஈதுக்கு முன்னாலையும் தொழக்கூடாது, ஈதுக்கு பின்னாலையும் தொழக்கூடாது. ஃபஜ்ர் தொழுதா அடுத்து என்னதான், ஈது முடிச்சுட்டா அடுத்து லுஹர் தொழுக தான். என்ன இன்னைக்கு சந்தோஷமா இருங்க, இன்னைக்குமே தக்பீர் கட்டிட்டு தொழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் அல்லாஹ் வணங்குறேன், மார்க்க விரும்பல. இன்னைக்கு நீ தொழாத, போய் சொந்தங்களை போய் பாரு, எல்லார்ட்டையும் சந்தோஷமா இரு. இன்றைக்கு நண்பர்களை போய் பாரு, அவங்கள்ட்ட கை கொடுத்து முசாஃபா செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துங்க. இது யௌமு ஃபரஹின். அதனால தான் இன்றைய தினத்தில் அறிஞர்கள் மார்க்க கல்வி, மார்க்க ஃபத்வா பேசுறத கூட விரும்ப மாட்டாங்க. இமாம் மாலிக் இடத்துல ஒரு மாணவர் ஒரு சட்டம் கேட்டு வர்றாங்க, என்னைக்கு பெருநாள் தினத்தன்று. இமாம் சொன்னாங்க, ஹாதா யௌமு ஃபரஹின் லா யௌமு ஃபத்வா. இது மகிழ்ச்சியான நாளப்பா, இது ஃபத்வா கொடுக்குற நாள் இல்லை, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்துட்டான். இது மகிழ்ச்சியான நாள், இன்னைக்கு என்ன ஃபத்வா கேட்டு வர்ற? அப்போ மார்க்கம் சில விஷயங்களுக்குண்டு சில தருணங்களை வச்சிருக்குது. மகிழ்ச்சியான நேரங்களில் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். இன்னைக்கும் கல்வியில் ஆர்வங்கிற பேரில்
ஒரு சட்டத்தை கேட்கறது, ஒரு மசாலாவை கேட்கறது சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பல நாள் இருக்கப்பா, இன்னைக்கு ஃபத்வாவுடைய நாள் இல்லை, இன்றைக்கு மகிழ்ச்சியான நாள்னு சொன்னாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஈதுடைய நாளை விதவிதமாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறான். இமாம் சயீத் பின் முசையிப் அவர்கள் ஈதுடைய நாளில் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, மிஸ்கின்களை உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. சொல்லுவாங்க, ஈதுடைய மகிழ்ச்சி என்பது தனியாக சாப்பிடுவதில் இல்லை, எல்லோரையும் சேர்த்து கூட்டு வந்து சாப்பிடுவதில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் ஈதுடைய நாளில், கவலையை துக்கத்தை என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிது நபவியில் ஈத் அன்னைக்கு தான் சில வீர விளையாட்டுகள்லாம் விளையாடுனாங்க. அபிசீனிய வீரர்கள் அவர்கள் அம்பெறிந்து விளையாடுகிற ஒரு விளையாட்டு, அவங்க ஒரு தனி கலையில் விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு மஸ்ஜிது நபவியில் நடக்குது. ஆயிஷா அவர்கள் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்குறாங்க, கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அபிசீனிய வீரர்கள் விளையாடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நானும் கொஞ்சம் பார்க்கட்டுமா இந்த விளையாட்டுன்னு கேட்டான். சரி வா, நான் நிற்கிறேன், எனக்கு பின்னால் நின்று பார். நான் வந்து திரையாக நிற்கிறேன், எனக்கு பின்னால் முதுகுக்கு பின்னால் நின்று விளையாட்டை பாருன்னு சொன்னாங்க. ஆயிஷா ஒரு சிறுமியா, ஒரு சின்ன வயசு, இள வயதுனால ரொம்ப ஆர்வமும் ஆசையும் அவங்களுக்கு அதிகம் இருந்தது. விளையாட்டை பார்த்தாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹஸ்புகியா ஆயிஷா, ஆயிஷா போதுமான்னு கேட்டாங்க. இல்லை லா வபாத், இல்லை இல்லை இன்னும் பத்தாது பார்க்கணுன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, கேட்டாங்க போதுமா ஆயிஷான்னு சொல்லி. இல்லை இன்னும் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு மேலே அவங்களுக்கு பார்த்தது போதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் சொன்னாங்க, எனக்காண்டி என் கணவர் எவ்வளோ நேரம் நிற்கிறாருன்னு பார்க்கட்டுமே, அதுக்காண்டி நான் இன்னும் போதும் போதும்னு சொல்லவே இல்லை, பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ ஈதுடைய நாளில் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக எப்படி இருக்கணும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காட்டினாங்க. ஈதுடைய நாளில் மார்க்கத்தில் தஃபடிக்கிறது எல்லா நேரத்திலும் அனுமதி இல்லை. திருமணத்தில் அனுமதி, ஈதுடைய நாளில் அனுமதி. இந்த 2 நாளில் மட்டும் தஃபடித்து பாட்டு படிக்கலாம், மற்ற காலங்களில் அனுமதி இல்லை, திருமணத்திலும் ஈதுடைய நாளிலும். அதனால சஹாபாக்கள் தஃபடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் ஆயிஷா முன்னிலையில் 2 பாட்டு படிக்கிற பெண்கள் தஃபடித்து பாட்டு படித்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் தான் வந்து, என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஷைத்தானுடைய குரலா அப்படின்னு கோபப்பட்ட போது பெருமானார் சொன்னாங்க, அபூபக்கரை விடுங்கள், இது ஈதுடைய நாள், யூத கிறிஸ்தவர்கள் தெரியட்டும் நம்முடைய மார்க்கம் எவ்வளோ விசாலமானது என்பதை. எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த மார்க்கம் இறுக்கமான மார்க்கம் அல்ல, எப்போதுமே இறுக்கமாக இருக்கிறது அல்ல. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கவும் செய்யணும், இல்லை எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். எப்போதுமே ஒரு இறுக்கம் அப்படிங்கிறது இந்த மார்க்கத்தில் கிடையாது. துறவரம், துறவிகள் முகத்தை பாருங்க, துறவிகள் முகம் வந்து இருட்டடித்தது போல தான் இருக்கும். ஏன்னா அவங்க சிரிக்கிறது இல்லை, யாரோடையும் பழகிறது இல்லை, கலந்துறவாடுவதில்லை. நம்முடைய மார்க்கம் அப்படி இல்லை, இது அழகான மார்க்கம். இது சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கவும் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் விதவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும், மார்க்கம் சார்ந்தவைகளும் நடக்கும், சில நேரங்களில் சிரிப்பான நிகழ்ச்சிகளும் நடக்கும். பெருமானாருடைய தோழர்களில் சிலர் வித்தியாசமான ஆளுகளும் இருப்பாங்க. ஒரு தோழர் இருந்தார், நுஐமான் என்று ஒரு தோழர், கொஞ்சம் தமாஷா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற ஆள். அவருடைய செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்கும், அவர் செய்கிறதெல்லாம் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருமானாரும் அவர்கிட்ட அந்த மாதிரியே தான் நடப்பாங்க, அவர்கிட்ட விளையாட்டாகவே நடப்பாங்க. அவருடைய ஒரு பழக்கம் என்னென்னா, கடைவீதிகளுக்கு போவார், கடைவீதிக்கு போய் பொருள் வாங்குவார், பொருள் வாங்கிட்டு காசு கொடுக்காமல் வந்துடுவார். பெருமானாரிடம் வந்து, இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக வாங்கினேன்னு கொடுத்துருவார். இவருக்கு யார் விற்றாங்களோ அவங்க பின்னாலே வருவாங்க, வேற சொல்லுதா இவர் காசு கொடுக்கலன்னு சொல்லி. எப்போ காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்துட்டியே, நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டுருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாங்க, சபையில் எல்லாருமே சிரிப்பாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக். இதுதான் நம்முடைய மார்க்கம், இவ்வளோ அழகான மார்க்கம். இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க, அவர்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தோதுவாக போவாங்க. எல்லாருடைய பிரச்சனைகளும் மகிழ்ச்சியாக கேட்பாங்க. சில கணவன் மனைவி வழக்கெல்லாம் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் ரொம்ப ரசித்து கேட்பாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, தன் கணவனை பற்றி 3 குற்றச்சாட்டு சொன்னாங்க. கணவர் மீது 3 குற்றச்சாட்டு. ஒன்று, நான் தொழுதா அடிக்கிறார், நோன்பு வச்சா விட சொல்கிறார், காலையில் ஃபஜ்ர் தொழாமல் தூங்கிடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வரமாட்டாங்க. அவரை கூப்பிட்றாங்க, ஒரு சஃப்வான், அவர் பேர் சஃப்வான் இப்னு முஅத்தல். என்னப்பா உன் மனைவி உன் மீது 3 குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொல்லி. என்ன குற்றச்சாட்டு யா ரசூலல்லாஹ்? தொழுதா அடிக்கிறீங்களாமே, தொழுதா அடிக்கிறீங்களாமே.
ஆமாம் தொழுதா அடிக்கிறேன்னு சொன்னால் இந்த அம்மா ஒரு சூறா ஓதுனா பரவாயில்லை 2 சூறா ஓதுது, அப்படி ஒரு அறிவிப்பு 2 சூறா ஓதுது அப்படின்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏமா உலகத்தில் எல்லா மக்களும் ஒரு சூறா தானே ஓதுனாங்க, நீ ஏன் 2 சூறா ஓதுற, ஒரு சூறா ஓதிக்கன்னாங்க. நோன்பு வச்சா அடிக்கிறியாமேன்னு சொல்லி கேட்டாங்க. நோன்பு வச்சா விட சொல்றீங்களாமே. நான் வாலிபர் ராத்திரி எல்லாம் வேலை பார்த்துட்டு காலையில் வீட்டுக்கு வந்தால் இந்த அம்மா நஃபில் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நஃபில் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ தான் சட்டம் போட்டாங்க, கணவன் ஊரில் இருக்கும்போது கணவன் அனுமதி இல்லாமல் நஃபில் நோன்பு வைக்கக்கூடாது. ஃபரதான நோன்புக்கு கணவன் அனுமதி தேவையில்லை, ரமதானில் விடுபட்ட கதா நோன்புக்கு அனுமதி தேவையில்லை. ஆனால் நஃபில் நோன்பு வைக்கிறதா இருந்தால் கணவன் ஊரில் இருந்தால் கேட்டு தான் வைக்கணும். சரி, ஃபஜ்ர் தொழாமல் தூங்குறியாமேன்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்கே பழக்கம் அது, காலையில் எழுந்திருக்க முடியாது எங்களால், தூங்குனா நாங்கள் சூரியன் உதயமானால் தான் கண் விழிப்போன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே சொன்னாங்க, சரியப்பா கொஞ்சம் முயற்சி பண்ணி சூரிய உதயத்திற்கு முன்னால் தொலை முயற்சி பண்ணுன்னு சொன்னாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது, அவங்க தோழர்கள் இடத்துல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ அதனால் இந்த நாளும் மகிழ்ச்சியான நாள் என்பதனால தான் மார்க்கம் இன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராமாக்குது. நேற்று வரைக்கும் நோன்பு வச்சோம், இன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சுன்னத்து என்னன்னு சொன்னால், ஈத் அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுததும் ஏதாவது சாப்பிட்டுறணும், ஏதாவது சாப்பிடணும். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய கூட்டத்தோடு இத்திகாஃப் இருப்பாங்க. எல்லாருமே காலையில் ஈது முடிச்சுட்டு தான் அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க, முரீதுகள் எல்லாம். ஷேகுல் ஹதீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்த காலத்தில் பழக்கம் என்னென்னா, சஹாரம்பூரில் எந்த பள்ளியில் இருப்பாங்களோ காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு எல்லாருக்கும் பேரித்தம்பலம் ஜம்சம், எல்லாருக்கும் பேரித்தம்பலம் ஜம்சம். இப்போ ஷேகுல் ஹதீஸ் சொல்லுவாங்க, எதுக்கான இந்த நடைமுறைன்னு சொன்னால், மக்கள் ஈத் அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கிட்டு ஈது தொழுகைக்கு போகட்டும். சுன்னத்தை ஹயாத், அப்போ வந்திருக்கிற எல்லாருக்கும் பேரிச்சம்பலம், வந்திருக்கிற எல்லாருக்கும் ஜம்சம். இவ்வளோ அழகான பழக்கம் பாருங்க. இந்த ரெண்டையும் கொடுத்துருவாங்க. ஈது தொழுகைக்கு முன்னால் என்னுடைய எல்லா சகாக்களும் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கிட்டு ஈது தொழுகைக்கு போகட்டும். என்ன, இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சி. ஈதுடைய தினத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பது தான் மார்க்கத்துடைய நோக்கம். அதுக்கு தான் நோன்பு வைக்கக்கூடாது, நஃபில்கள் கிடையாது. இந்த ஒரு நாள் உற்சாகமாக இருங்க, விளையாடுங்கள். மார்க்க அனுமதித்த விதத்தில், மார்க்க அனுமதித்த அழகான பாடல்களை படிக்கலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துள்ள பாடலாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய வல்லமையை குறித்த அவனுடைய புகழ்ச்சி குறித்த பாடல்களாக இருக்கலாம். இதெல்லாம் மார்க்கம் ஊக்குவிக்குது. இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நாமும் எல்லா உறவினர்கள், நண்பர்கள், யாருடனும் எந்த மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவங்கள சந்தித்து முசாஃபஹா செய்து சொர்க்கத்துக்கு செல்லும்போது நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் பகைமையை, கோபத்தை எல்லாம் எடுத்துட்டு தான் சொர்க்கத்துக்கு போவோம். இந்த உலகத்தையே நாம் சொர்க்கமாக்கிடுவோம்பா. நாம் இந்த உலகத்திலேயே பகைமை இல்லாமல், பொறாமை இல்லாமல் சந்தோஷமாயிடுவோம்னு சொல்லி எல்லாரோடையும் போய் குதூகலமாக சலாம் சொல்லி சந்தோஷமாகி என்ன செய்யுங்க, இந்த நாளை மகிழ்ச்சியாக்குங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அருமையானவர்களே, ரமலான் மாதம் முழுவதும் நாம் திருக்குரானோடு வாழ்ந்தோம். குரான் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? குரானுடைய குணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க ஒரே வரியில் சொன்னாங்க, கான ஹுலுகுல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் குர்ஆனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. பெருமானாருடைய அழகான குணத்திற்கு ஒரு 2 சம்பவங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவங்களுடைய தோழர்களோடு எவ்வளவு அழகா கண்ணியமாக நடந்தாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய தோழர்கள், அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு தோழர். ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்த 7 தோழர்களில் ஒருவர் ஜாபிர் இப்னு அப்துல்லா. அவங்க சொல்கிறாங்க, ஒரு பயணம் முடிந்து, ஒரு போர் பயணம் முடிந்து சஹாபாக்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஒரு இடத்துல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானாரும் புறப்பட ஆயத்தமாகறாங்க. அந்த இடத்துல நான் மட்டும் ஒரு இடத்துல தனியாக நிற்கிறேன். நபி ஸல்லல்லாஹு என்னை பார்த்துட்டாங்க. இப்போ கேட்டாங்க, ஜாபிரான்னு கேட்டாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், ஜாபிர் தான் நிற்கிறேன். ஏன் தனியாக நிற்கிறேன்னு கேட்டாங்க. என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லைன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சும்மா அப்படி காட்டி, ஹாதா ஜமாலு குத், அங்கே தான் ஒட்டகம் நிற்கிது போன்னாங்க. என்ன அங்கே ஒட்டகம் நிற்கிதுங்கிறாங்க. இவரும் போகிறாரு, நபி ஸல்லல்லாஹு கை காட்டி இடத்த நோக்கி, ஒட்டகம் இல்லை. திரும்ப வர்றாரு, யார சொல்லதா இல்லையே ஒட்டகம். நபி ஸல்லல்லாஹு திரும்பவும் சொன்னாங்க, ஹாதா ஜமலு குத், போ அங்கே ஒட்டகம் நிற்கிது, போய் எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. 3 தடவை நடக்குது. 4ஆவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையை பிடிச்சி கூட்டு போனாங்க.
பார்த்தா எந்த இடத்துல கை காட்டுறாங்களோ அங்கே என் ஒட்டகம் நிற்கிது. ஒட்டகம் நிற்கிது. இப்போ நான் ஒட்டகத்தில் ஏறிட்டேன். அந்த ஒட்டகம் கொஞ்சம் மெதுவாக போகிற ஒரு ஒட்டகம், நல்ல நீர் இறைக்கிறதுக்கு உதவும் அந்த ஒட்டகம், அவருடைய ஒட்டகம். ஆனால் சவாரிக்கு உதவுற ஒட்டகம் இல்லை. பெருமானாரும் புறப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு வந்தாங்கன்னா பயணத்தில் பின்னால் வரக்கூடிய பலவீனமான மக்களோடு தான் வருவாங்க, முன்னால் போக மாட்டாங்க, பின்னால் தான் வருவாங்க. அப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இவர் அவருடைய ஒட்டகத்தில் வர்றாரு. அந்த ஒட்டகம் மெதுவாக தான் நகர்ந்து போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் அழுத்து போய் சொல்கிறாரு, இந்த ஒட்டகம் தான் என் நசீபில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுந்துருச்சு. ஜாபீர் என்ன சொன்னேன்னு கேட்டான். என்னப்பா சொன்னேன்னு சொன்னான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. என்ன சொல்லப்பான்னாரு. இல்லை இருந்திருந்தும் இந்த மெதுவாக போகிற ஒட்டகம் தான் என் நசீபில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டான். கைத்தடி இருக்குது கொடுன்னாங்க. அந்த கைத்தடியால் அந்த ஒட்டகத்துடைய பின்னால் ஒரு அடி அடித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்த பரக்கத்தில் அது மிக வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் ஒட்டகம் முன்னால் போகுது, பெருமானாரும் பின்னால் வேகமாக போகிறாங்க. ரெண்டு பேருடைய ஒட்டகமாக அருகருகே வந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒட்டகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, இப்போ ரொம்ப வேகமாக இருக்குது, இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்கிறியான்னு கேட்டான். இல்லை யாரை சொல்லதான், நீங்கள் சும்மாவே எடுத்துக்குங்க. இல்லைப்பா வித்துருப்பா எனக்கு. இல்லை சும்மாவே எடுத்துக்குங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை முடிந்து ஒரு ஊக்கியாவுக்கு அந்த ஒட்டகத்தை விற்கிறேன்னு சொன்னாங்க. சரி நான் மதீனா ஊக்கியா தர்றேன் வாங்கிக்கேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜாபீர் ஒட்டகத்தை வித்துட்டாரா இல்லையா? ஒட்டகத்தோடு கீழே இறங்கிட்டார். ஏன்பா கீழே இறங்கிட்ட? இந்த ஒட்டகம் தான் உங்களுக்கு உரியதாயிடுச்சு, பரவாயில்ல ஏறி உட்காந்துக்க, மதீனாவில் ஒட்டகத்தை கொடு, ஒட்டகத்தை கொடு, ஏறி உட்காந்துங்கன்றாங்க. இப்போ கேட்குறாங்க, என்ன ஜாபீர் உன் தந்தை இறந்த பிறகு, அவருடைய தந்தை உஹதில் ஷஹீத் ஆகிட்டார், உஹதில் இறந்த பிறகு நிக்காஹ் பண்ணிட்டியான்னு கேட்டான். ஆமாம் நிக்காஹ் பண்ணிட்டேன். யாரை நிக்காஹ் செஞ்சேன்னு கேட்டான். கன்னி பெண்ணையா அல்லது ஒரு விதவை பெண்ணையான்னு சொல்லி. இல்லை ஒரு விதவை பெண்ணை தான் சொல்லி. ஏன் ஒரு கன்னி பெண்ணை நிக்காஹ் செஞ்சுருக்கலாமே, தன் தோழர்கள் மீதான அன்பு பரிவு, கன்னி பெண்ணை நிக்காஹ் செஞ்சுருக்கலாமே. ஏன்னா ஒரு கன்னி பெண்ணை நிக்காஹ் செஞ்சால் வாழ்க்கை இன்னும் குதூகலமாக இருக்கும். நீ அவளோடு விளையாடலாம், அவள் உன்னோடு விளையாடுவாள், நீ அவளை சிரிப்பூட்டலாம், அவள் உன்னை சிரிப்பூட்டலாம். ஏன் நீ வாலிபராக இருக்கிற ஒரு விதவை பெண்ணை போய் நிக்காஹ் செஞ்சிட்டியப்பா? அவர் சொன்னார், என் தந்தை இறக்கும் போது 7 பெண் குழந்தைகளை விட்டுட்டு இறந்துட்டாங்க. அந்த 7 பேருமே சிறுமிகள், 7 பேரும் சிறுமிகள். இந்த சிறுமிகளை எல்லாம் வளர்க்கிற பொறுப்பை என் தந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் ஒரு இளம்பெண்ணை கல்யாணம் பண்ணேன்னா ஏற்கனவே வீட்டில் இருக்கிற இந்த இளம்பெண்களுக்கும் அவளுக்கும் சண்டை வராது, சரி வராது. அந்த பிள்ளைகளை இவ பார்க்க மாட்டா. ஏற்கனவே கல்யாணமான பெண்ணாக இருந்தால் குடும்பத்தை பராமரித்த அனுபவம் இருக்குமா இல்லையா? அதனால் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னதும் பெருமானார் அசப்த, கரெக்டாக செஞ்ச. இப்போ பாராட்டுறான், நீ செஞ்சது கரெக்டு தான், உன்னுடைய முடிவு சரிதான். இப்போ பாருங்கள், தியாகம் செய்யணும். சில நேரங்களில் வாலிப பருவத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னை நம்பி இருக்கிற சகோதரிகள் அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஒரு விதவை பெண்ணை நிக்காஹ் செய்கிறது தான் நல்லதுன்னு சொன்னால் விதவை பெண்ணை நிக்காஹ் செய்யணும். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முடிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. மதீனா வந்துட்டாங்க. மதீனா வந்ததுமே ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாமி, அவங்களுடைய தந்தையின் சகோதரிகிட்ட சொல்கிறாங்க, இந்த ஒட்டகத்தை நான் பெருமானாருக்கு ஒரு ஊக்கியாவுக்கு வித்துட்டேன்னு சொல்லி. அந்தம்மா முகமே வாடி போச்சு. ஏன்னா நமக்கு தோட்டத்தில் இருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு இந்த ஒரு ஒட்டகம் தான் இருக்குது. இந்த ஒட்டகம் நல்ல சுறுசுறுப்பாக தண்ணி இறைக்கிற ஒட்டகம், நீ அதை போய் வித்துட்டியப்பான்னு சொல்லி அந்தம்மா கொஞ்சம் கோபமாக காட்டிட்டு போயிடுச்சு. ஜாபீர் வீட்டுக்கு போனார், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஒட்டகத்தோடு பெருமானாருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டார். கட்டி வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னப்பா என்ன ஒட்டகம் இது, உங்களுக்கு வித்தம் இல்லையா? அந்த ஒட்டகம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷத்தில் ஹாதா ஜமலுனா, இது நம்ம ஒட்டகங்கிறாங்க. இவருக்கா ரொம்ப சந்தோஷம். பெருமானார் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு மகிழ்ச்சி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஜாபீரிடமிருந்து இந்த ஒட்டகத்தை ஒரு ஊக்கியாவுக்கு வாங்கியிருக்கிறோம், ஒரு ஊக்கியாவை நிறுத்து கூடு, கூடவே கொஞ்சம் சேர்த்தும் கூடு. ஒரு ஊக்கியாவை கொடு, கூடவே கொஞ்சம் சேர்த்தும் கொடு, கரெக்டாக ஒரு ஊக்கியா கொடுக்காத, கொஞ்சம் சேர்த்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிலால் அவர்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு ஊக்கியாவோட சேர்த்து அவருக்கு என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்துக்கான விலை கிரயத்தை கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறாரு. போகும்போது பெருமானார் சொல்கிறாங்க, இப்போ ஜாபீரை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஜாபீர்னு அழைப்பு வருது.
இப்போ இவருக்கு பயம் வந்துருச்சு. என்னடா ஊக்கியாவுக்கு மேலே காசு கிடைச்ச சந்தோஷத்தில் போனால் திருப்பி கூப்பிட்றாங்களே, ஒருவேளை ஒட்டகம் சரியில்லைன்னு திருப்பி கொடுத்துட போகிறாங்களோ, இந்த ஒட்டகம் தான் வாழ்க்கையில் நமக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு, எப்படியோ போயிடுச்சுன்னு பார்த்தோம், இப்போ என்ன திருப்பி கூப்பிட்றாங்களே. இப்போ அவருக்கு பயம். திருப்பி வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒட்டகத்தையும் பிடி, வாங்கின ஊக்கியாவும் உனக்கு தான், ஒட்டகத்தையும் கொண்டுட்டு போன்ட்டான், ஒட்டகத்தையும் எடுத்து கொண்டு போன்னு சொல்லிட்டான். அவர் சொல்றாரு, பெருமானார் இந்த ஒட்டகத்துக்கு பேசிய விலை ஒரு ஊக்கியா, ஒரு ஊக்கியாவுக்கு மேலே கொடுத்தாங்க இல்லையா, அந்த கூடுதலாக கொடுத்த காசை நான் என் மனைவிட்ட சொன்னேன், நான் மௌத்தாகிற வரைக்கும் இந்த கூடுதலான காசை நான் செலவு பண்ணவே மாட்டேன். அது பெருமானார் எனக்குன்னு கூடுதலாக கொடுத்த காசு, அந்த காசு நான் இருக்கிற வரைக்கும் இருக்குன்னு சொன்னார். ஆனால் ஒரு கைசேதம் என்ன ஆகி போச்சுன்னா, மதீனாவில் ஒரு கலவரம் நடந்துச்சு, ஹர்ராங்கிற கலவரம், யசீதுடைய காலத்தில். அந்த கலவரத்தில் அவர் பாதுகாப்பாக வச்சிருந்த பெருமானார் கொடுத்து அந்த காசு தொலைஞ்சு போச்சு. அதை சொல்லும் போதெல்லாம் அவர் அழுவார், அந்த காசு போயிடுச்சே அந்த கலவரத்தில் அப்படின்னு சொல்லுவார். இப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு நடவடிக்கைகள், இப்போ தோழர்களோடு அவங்க நடக்கிற முறைகள், உயர்ந்த குணங்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும். அந்த ஒட்டகம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வயசாகி போச்சு. உமர்லானுடைய காலத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் துமர்ட்ட வந்து சொன்னாங்க, இந்த ஒட்டகம் எது தெரியுமான்னு சொல்லி அந்த கதையை பூரா சொல்கிறார். இது வயதாகி போச்சு, கலடாகி போச்சு. அப்போ உமர் சொன்னாங்க, இந்த ஒட்டகம் மரியாதைக்குரிய ஒட்டகமாச்சு, ஏன்னா பெருமானார் விலை கொடுத்து வாங்கி உனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க, இந்த ஒட்டகத்தை பைத்துல் மாலில் சேர்த்தரலாம். பைத்துல் மாலில் சேர்த்து விட்டு பைத்துல் மாலுடைய காவலாளிக்கு சொன்னாங்க, இது சாதாரண ஒட்டகம் இல்லைப்பா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிய ஒட்டகம், அதனால் இந்த ஒட்டகத்தை மற்ற இடங்களில் மேய்க்கிற மாதிரி, மற்ற ஒட்டகத்தை மேய்க்கிற மாதிரி சாதாரண இடத்துல மேய்க்கக்கூடாது, உயர்ந்த புற்கள் உள்ள இடத்துல போய் மேய்க்கணும். இந்த ஒட்டகம் இறந்தா அப்படி போட்டக்கூடாது, ஒரு குழி தோண்டி அதை அழகாக புதைக்கணும். இதுதான் சஹாபாக்கள் பெருமானார் பயன்படுத்திய அந்த பொருள்கள் மீது வைத்திருந்த அன்பு இது. ஆக நான் சொல்ல வந்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம் தோழர்களோடு எவ்வளவு பாசமாக அன்பாக இருந்தாங்க. நாமும் நமக்கு கீழே இருக்கிற முதலாளிகளாக இருக்கிறவங்க தமக்கு கீழுள்ள தொழிலாளர்களோடு இப்படி தான் இருக்கணும். அப்படி நடந்தால் பெருமானார் சொன்னது போல ஹுஸ்னுல் ஹுலுகி யும்னுன், கீழே இருக்கிற தொழிலாளர்கள்ட்ட அழகான முறையில் நடந்தீங்கன்னா அது அருள் வளம், அது பரக்கத்து. உங்களுக்கு கீழே இருக்கிற தொழிலாளர்கள்ட்ட மோசமாக நடந்தால் அது பரக்கத்தை இழக்க செய்து விடும்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த குணம் நம்மகிட்ட வரணும். இன்னொரு சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு இள வயது தோழர் தல்ஹத் இப்னு பரா, அவர் குபால வசித்தார், வாலிபர் தான். ஒரு நாள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சந்திக்கிறதுக்காண்டி குபாவுக்கு வர்றாங்க. அவரை பார்த்த உடனே சொன்னாங்க, என்னுடைய தோழர் தல்ஹா இந்த நோயிலிருந்து பிழைப்பதாக தெரியல, அவர் மரணித்து விடுவார் போல் தெரிகிறது, அவர் மூத்தானா எனக்கு கண்டிப்பாக சொல்லி அனுப்பணும்னு சொல்லி வந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு திரும்பின பிறகு தல்ஹா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். அப்போ தன்னுடைய குடும்பத்தார் நண்பர்களை அழைச்சி சொன்னார், நான் பகலில் இறந்து போனால் பெருமானாருக்கு சொல்லி அனுப்புங்க, இரவுல இறந்தால் பெருமானாருக்கு சொல்லி அனுப்பாதீங்கன்ட்டார். இப்போ தோழர்கள்லாம் கேட்டாங்க, என்னங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களேன்னு சொல்லி. அவர் சொன்னார், இல்லை இரவுல பெருமானாருக்கு சொல்லி அனுப்புனா என் மேலுள்ள பாசத்தில் வருவாங்க, இரவு நேரத்தில் வந்தால் குபாவுக்கு வர்ற வழியில் இந்த கேடுகட்ட யூதர்கள் இருக்கிறாங்க, என் காரணமாக பெருமானாருடைய உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து வந்துடக்கூடாது. அப்போ அவர் அப்படி சொல்லிட்டு அவர் மூத்தா போயிட்டார், இரவுல தான் மூத்தமாக போயிட்டார். இப்போ வேற வழி இல்லை, இறக்க போகிறவர் வசியத்தில் பண்ணிட்டாரு, பெருமானாருக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் அவரை அடக்கிட்டாங்க. இரவோடு இரவாக காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தகவல் வந்தது, நேராக போகிறாங்க. இப்போ கேட்குறாங்க, ஏன்பா அடக்கிட்டீங்களா? அவர் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இரவில் நீங்கள் வந்தீங்கன்னா யூதர்களால் உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. உடனே அவருடைய கபூரில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான துவா செஞ்சாங்க. இந்த மாதிரி துவா வேறு எந்த சஹாபிக்கும் செஞ்சாங்களா என்று எனக்கு தெரியல. அந்த துவா என்ன? அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பிரியமான தோழர் தல்ஹா உன்னிடத்தில் வந்திருக்கிறார், அவர் உன்னை சந்திக்கிற போது நீ அவரை சிரித்து கொண்டு வரவேற்க வேண்டும், அவர் உன்னிடம் சிரித்து கொண்டே வர வேண்டும். நீ அவரை சிரித்து கொண்டே வரவேற்க வேண்டும், அவரும் உன்னிடம் சிரித்து கொண்டே வர வேண்டும். இதான் தல்ஹத் இப்னு பராவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு அழகான துவா. இது அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஒரு வெள்ளை மனம் படைத்தவர்களாக நாம் இருக்கணும். எல்லாரிடத்திலையும் அன்போடு, எல்லாரிடத்திலையும் பாசத்தோடு பழகக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த குணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம்.
குர்ஆன் போதிக்கிற குணம் அதுதான். ரமதானில் நாம் கேட்ட குர்ஆனுடைய அந்த தாக்கம் நம்முடைய குணங்களில் வெளிப்படுமையானால் நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம். அல்லாஹ் சிறந்த குணமுடைய மக்களாக நம்மை ஆக்குவானாக. சதகத்துல் ஃபித்ருடைய சட்டங்களை 2 நாட்களுக்கு முன்னால் தராவியுடைய பயானில் சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட்டை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு மினிமம் 90 ரூபான்னு போடுறாங்க. நாம் உலக விஷயங்களில் மேக்சிமம் எவ்வளோ போக முடியுமோ போயிடுவோம். தீனுடைய விஷயத்தில் மினிமமுக்கு வந்துடுவோம். நம்ம பொழப்பெலாம் அப்படி தான் இருக்குது இல்லையா? தீனுடைய விஷயங்களில் என்ன செய்யுங்க, எவ்வளவு அதிகம் கொடுக்க முடியுமோ கொடுங்க, எவ்வளோ அதிகம் கொடுக்க முடியுமோ. பெருமானார் காலத்தில் ஃபித்ரா என்பது, சதகத்துல் ஃபித்ர் என்பது பேரிச்சம்பழம், தொளி நீக்கப்படாத கோதுமை, பார்லின்னு சொல்லுவாங்க, பாலாடை கட்டி, உலர்ந்த திராட்சை, இதை கொடுப்பாங்க. அதில் ஒரு சாங்கிற ஒரு அளவு இருந்துச்சு, அதை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்ற ஆளுன்னு சொன்னால், ஒரு நடுத்தரமான பேரிச்சம்பழம் 3 கிலோ 200 கிராம்னு சொன்னால் ஒரு 900 ரூபா வரும். நல்ல வசதி உள்ளவர்கள் அதை அளவுகோலாக வைங்க. நடுத்தரமான வசதி உடையவர்கள் இந்த மினிமம் அளவு என்னவோ அதை கொடுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை கபூல் செய்வானாக. ஈதுடைய நாளை நமக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக ஆக்கி தருவானாக. நம்முடைய ஈதுடைய தொழுகையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் ரமதானை அடைய செய்து வாழ்விலே பல ஈதை மகிழ்ச்சியாக அல்லாஹ் நமக்கு அடைய செய்திருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.